Daily. Taste the Daily. திமுகவையோ பெரியாரையோ திராவிடத்தையோ நீங்க எதிர்த்து விட்டால் அவனுக்கு இருக்கிற ஒரே கருவி ஆரிய கைக்கூலி, RSS கூலி, பிஜேபி கைக்கூலி, இதேதான் பேசிட்டு இருப்பான். நான் இவனுக்கு தான் பேர் வச்சிருக்கேன், போடா பிக்காலி அப்படின்னு. பிக்காலி பாய்த்திக்கார போயிடுங்க. டேய், என் மரபணு சோதிச்சு பாடுறா, இங்க உட்கார்ந்து இந்த மான மரவர் கூட்டத்தை சோதிச்சு பாடுறா. என் பரம்பரையில ஓடுதடா. எந்த வடிவத்தில் சாதி, மதம், அதிகாரம், அரசியல், ஆதிக்கம் எந்த வழியில் அநீதி வந்தாலும் எதிர்த்து போர் புரிகிற மரபு தமிழன் மரபடா. எனக்கு எந்த திராவிடனும் கத்துத்தர வேண்டியதில்லை. எனக்கு பெரியாரு எந்த சொரியாரு வந்து எதிர்த்து போரிட எனக்கு கத்தரவில்லை. என் பரம்பரை மரபணுவில் என் ஜீன்ல இருக்கிறா போர்க்குணம். ஆரிய படை கடந்த பாண்டிய நெடுஞ்செழியனின் பேரனும் பேத்திகளும் ஆர்ப்பத்திருட்டு திராவிட படையை கடக்க மாட்டோமா? எனக்கு வந்து நீங்க கத்துத்தாரியா? நீ எனக்கு கத்துத்தர, எனக்கு எதுக்குறதுக்கு? அது மதவாதத்துக்கு எதிராக. பெரியார் இவன் என்னுடைய அண்ணன், தமிழ் பேரினத்தின் பெரியார். பழனி பாபா மதவாதத்திற்கு எதிரான குறியீடு. சத்தியமா சொல்றா, அல்லா மேல ஆணையிட்டு, இறைமகன் இயேசு மேல, நான் வணங்குகிற என் முருகன் மேல ஆணையிட்டு சொல்றா, அவன் மதவாதத்துக்கு எதிரான குறியீடு. பெரியார் மதவாதத்துக்கு எதிரான குறியீடு. எந்த மதத்திற்கு எதிரான குறியீடு? யார் வர்றது? யார் வருவது? பெரியார் மதவாதத்திற்கு, மதத்திற்கு எதிரான குறியீடு தான். எந்த மதத்திற்கு? பார்ப்பனர்கள், நம்மில் கீழான சாதி மக்கள், நம்மில் கீழானவர்கள், கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள், இந்த 4 கூட்டமும் நமக்கு எதிரி என்று பெரியார் பேசியிருக்கிறார். எப்போ? தன்னுடைய பிறந்த நாள் செய்தியிலே. இந்த 4 கூட்டமும் நமக்கு எதிரி என்றால் அந்த நமக்கு என்பதில் யார் இருக்கா? கிறிஸ்தவ இஸ்லாம் எதிரின்னா இந்த நமக்கு எதிரி. இந்த நமக்குல யார் இருக்கா? நம்மில் கீழான மக்கள், கீழான சாதி, அந்த சாதி எது? யார் பதில் சொல்வா? பெரியாரின் பெரும்பக்தர்கள் யார் வந்து பதில் சொல்வா? யாரு? இதற்கு பதில் சொல்லாம நீ தெருநாய கல்ல விட்டு எறிஞ்சா 4 தெரு தள்ளி போய் குலைக்கிற மாதிரி அங்க இருந்துகிட்டு போட்டா போய், நோட்டா போய், அது போய். ஏய், கேட்கிற கேள்விக்கு பதில் இருக்கா? வந்துட்ட இருக்கா? நாங்கள் தமிழர்கள் என்று சொல்லுவது இன எழுச்சிக்கு எதிரானது என்று பெரியார் சொல்கிறாரே. நாங்கள் தமிழர்கள் என்று சொல்வது இன எழுச்சிக்கு எதிரானது என்றால் எந்த இன எழுச்சிக்கு எதிரானது? யாருக்கு பதில்? யார் சொல்லுவா? எந்த இன எழுச்சி? மொழி அபிமானம் இல்லை, தேசாபிமானம் இல்லை, இனாபிமானம் இல்லை என்றால் இங்கிலீஷ் படி, இங்கிலீஷ் நாகரிகமான மொழி. அந்த இங்கிலீஷ் மொழி அபிமானம் மட்டும் எப்படி வந்தது? எதற்கு வந்தது? யார் பதில் சொல்லுவார்? யார் பதில் சொல்லுவார்? இங்க பாரு, கொன்னே வருவேன் ஒழுங்கா பேசாம சரணடைஞ்சிரு. என்கிட்ட சரணடைஞ்சிரு. செத்து போச்சு உன் தத்துவம். தமிழ் தேசியம் சத்தோட எழுந்து வருது, கத்தா நிக்குது. நீ செத்து போன இருட்டுக்குள்ள எங்கேன்னு கணக்கு பார்த்து காசு கொடுக்காம நீனு, ஏய் நீங்க எல்லாம் பெரிய கொம்பாதி கொம்பன், கோட்பாட்டு சிங்கம் தானே, சிங்கம் தானே, நீ பெரிய கொள்கையாளம் தானையா? ஓட்டு காசு கொடுக்காம நீ வென்ற வெள்ளு பார்த்து. அப்புறம் செத்து போயிட்ட நீ. நான் மறுபடியும் சொல்றேன், நீ வைதையை காத்திருந்தால் கிளைமேக்ஸ். ஐயா விஜயகாந்த் 2 ஏழுக்கு முன்னாடியே இறந்துருவாரு. அப்படியே நிப்பாரு. ஒரு இதுல சாத்தி வச்சிருக்கோம் அக்கா ரேவதி, போயிட்டு அருவால கையில கொடுத்துட்டு அந்த இளம் காதலர்களை தப்பிக்க வைக்க. அப்படி நிற்கும் போது அண்ணன் ராதாரவி ஆட்களை கூட்டிட்டு வந்து நிப்பாரு. யாரு? ஐயா ஸ்டாலின் மாதிரி அப்படியே நின்று இருப்பாரு. கடைசியா அருவாலோடு நிக்கிறாருன்னு காத்தடிச்சவன சத்துன்னு விழுவாரு. 26க்கு பின்னாடி நிம்பாரு, எல்லாம் விழும். சத்துன்னு விழு நிம்பாரு, செத்து விழும். எங்க இருக்கு உங்க கோட்பாடு? எனக்கு நேரம் பத்தல விட்டுட்டு போறேன். இந்த வரை என் பிள்ளைய பாதி பிள்ளைக்கு பேச நேரம் இல்ல. விட்டா நீ என்ன வேணி எதுவுமே உனக்கு தெரியாது. நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது படம் பார்த்து கதை சொல்லுதுன்னு ஒண்ணு சொல்லுவாங்க. படத்தை பார்த்தா ஆளாளுக்கு ஒரு கதை சொல்லுவோம்.
அப்படி பல பேர் பெரியார் படத்தை பார்த்துக்காக சொல்லிட்டு இருக்காங்க எனக்கு. டேய் படிங்களா போய். நான் பெரியார படிச்சுட்டு இப்படி எழுதியிருக்கிறார், இப்படி பேசியிருக்கிறார், இப்படி சொல்லியிருக்காருன்னு சொல்றேன். அதுக்கு பதில் சொல்லாம இவர் பிரபாகரனை பார்த்தாரா, சப்ஜெக்ட மாத்தாது இங்க வா. நான் பிக்காலின்ட்டு டென்ஷன் ஆகுறான். நம் மதிப்பிற்குரிய ஐயா ரஜினிகாந்த் அவர்கள் அண்ணாத்த படத்துல என் தம்பி இதுகிட்டு துறையிட்ட கூட சொன்னேன். அண்ணாத்த படத்துல என் தம்பி சூரிகிட்ட பேசுறாப்படி, மாப்பிள்ள நம்ம எத்தனையோ பேரை அடிச்சான், அப்போலாம் வராத பேரு இந்த பிக்காளி பயில அடிச்ச உடனே ரொம்ப பேராயிருச்சுப்பா அப்படிங்கிறாப்ல. இப்ப நான் எத்தனையோ பேரோட எழுத்து பேசியிருக்கேன். ஆனா இந்த பிக்காளி பயிர்களை போட்ட போல நாடெங்கிலும் என்னதான் பேசிக்கிறான். இங்க பாரு, சிவ 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 நமச்சிவாய நமச்சிவாய விட்ட சீமான் 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 நாசமா போக சீமான் நாசமா போக இதான் பேசிக்கிறான். என் பேரை உச்சரிக்காதவன், என் தலைவன் பேரை பேச பயந்தவன், பேரையே சொல்லக்கூடாது நினைச்சவன் இன்னைக்கு டிவி உட்காந்துக்கிட்டு பிரபாகரன் 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 இருக்கான். ஆனா உங்களுக்கு ஒண்ணு வச்சிருக்கேன். நாங்கள் தந்தை பெரியார் யாரை வர அவர்கள் திரு பிரபாகரன் அவர்கள். டேய் பிச்சு பெருமை உங்களை அயோக்கியா பயக்கலாம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.